ஜூலை 2. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 28 முதல் 34 வரை. இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையும் அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 விதமான மனநிலைகளை காண்கின்றோம். ஒன்று இயேசுவின் மனநிலை, இன்னொன்று நகர மக்களின் மனநிலை. இயேசு பேய் பிடித்த இருவரையும் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடமிருந்து பேய்களை ஓட்டி அவர்களை குணப்படுத்துகின்றார். அவரது மனநிலை பரிவின் மனநிலையாகவும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விரும்பும் மனநிலையாகவும் இருக்கின்றது. ஆனால் மக்களின் மனநிலையோ அதற்கு நேர் மாறானதாக இருக்கின்றது. தங்கள் நகரை சேர்ந்த 2 மனிதர்கள் முழு நலம் பெற்றதைக் கண்டு மகிழ்ச்சியும் நன்றியும் கொள்வதற்கு பதிலாக பன்றிகள் இறந்ததை பெரிதாக எண்ணுகிறார்கள். இயேசுவிடம் வந்து நன்றியும் பாராட்டும் தெரிவிப்பதற்கு பதிலாக தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். இந்த இறைவாக்கின் அடிப்படையில் இன்று நம் வாழ்வை, நம் மனநிலையை சற்று ஆய்வு செய்வோம். நோயில், தேவையில் உழல்வோரை காணும் போதெல்லாம் இயேசுவிடமிருந்த பரிவின் மனநிலை இன்று நம்மில் இருக்கின்றதா? அம்மனநிலையை இல்லை என்றால் நாம் வளர்த்து கொள்ளவே இன்று அழைக்கப்படுகின்றோம். மேலும் நன்மைகள் செய்யப்படும் போது அவற்றை மனம் திறந்து பாராட்டவும் மகிழ்ச்சி கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். இன்று நம் அலுவலகத்தில், பணிபுரியும் இடங்களில், ஆலயத்தில் பொதுப்பணிகள் ஆற்றுவோரை ஊக்கப்படுத்தவும், குறைந்தது அவர்களை குறை சொல்லாமல் இருக்கவும் கற்றுக்கொள்வோம். அன்பின் இறைவா, உம் இதயத்தில் இருந்த பரிவை, மென்மையை எங்களுக்கு தாரும். இன்றைய நாளில் நாங்கள் யாருக்கெல்லாம் எங்கள் உதவியும் பாசமும் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு அவற்றை வழங்க எங்களை வளப்படுத்தியருளும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் மற்றவர்களை பாராட்டவும், தேவைப்படுவோரை தேவையில் உதவி செய்யவும் எங்களுக்கு அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.